தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகராக இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தென்னிந்திய அளவில் அதிக அளவு ரசிகர்கள் கூட்டம் கொண்ட நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார். அதாவது தந்தை எஸ் சந்திரசேகர் மூலமாக சினிமாவிற்கு வந்திருந்தாலும் கூட தற்பொழுது தனக்கென ஒரு தனி அடையாளத்தை கோலிவுட்டில் உருவாக்கியிருக்காரு. அதாவது அரசியல் கட்சி தொடங்கியுள்ள இவர் சினிமாவிற்கு முழுமையாக டாடா சொல்ல இருப்பதாகவும் இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடிக்கும் திரைப்படம் தான் தளபதி 69. மேலும் வெங்கட் பிரபுவும் நம்ம தளபதியும் முதலாக இணைந்திருக்கும் திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய பொருட்செலவில் உருவாகி வருவதும் இந்த திரைப்படத்தை ஏஜஸ் நிறுவனமே தயாரித்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் கதையை வைத்து எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இதில் தளபதி விஜய் அவர்கள் 2 கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் ஒருவர் பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் இருந்து வந்த விஜயாகவும் மற்றொருவர் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கும் தளபதியாகவும் நடிப்பதாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க இந்த திரைப்படம் ஆங்கிலத்தில் வெளிவந்த ஜெமினி மேன் படத்துடைய கதைதான் என்றும் கூறப்படுகிறது. இதில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மைக் மோகன் உள்ளிட்ட பலருமே நடித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற 22ஆம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி இந்த படத்துடைய 2வது பாடல் வெளிவர இருக்கு. அந்த பாடலில் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற இருக்காம். இந்த தகவல் கேப்டன் ரசிகளையுமே கொண்டாட வைத்திருக்கு. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.